வணக்கம் மக்களே, இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இன்னைக்கு இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து பிகினர் டுட்டோரியல்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேசிக் அனிமேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், பேசிக்காக அனிமேஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட கற்பனையை வச்சு நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இந்த குரூப்பை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன அனிமேட் பண்ணலாம்னா இதில் உள்ள எல்லாத்தையுமே அனிமேஷன் பண்ணலாம். நார்மலாக இது வந்து இதோட மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம கீப் பண்ணலாம் மாயால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுமா டிரான்ஸ்ஃபார்ம் அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இதோட வந்து இந்த கேனை வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறது, இதை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் அனிமேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அனிமேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கீஸ்ன்னு சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா டைம்லைன் வந்து தேவைப்படும். நார்மலாக நான் இங்கே மாடலிங்கில் இருந்துச்சு, நான் அனிமேஷன் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே அனிமேஷன் மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாசிக்கே வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம கிளாசிக் தான் வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ கிளாசிக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் வந்துடும். ஸோ நான் வந்து 1லேருந்து 120 வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம்லைனு இப்போ இந்த டைம்லைனுக்குள்ளே நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிளேபேக் ஸ்பீடு வந்து ரியல் டைமில் தான் இருக்கணும். ரியல் டைமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம்லேயே ரன் ஆகும். ஸோ ரியல் டைம்லேயே ப்ளே ஆகும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக. ஸோ நீங்கள் கீ பண்ணுறதுனா இப்போ வந்து நான் 1வது ஃப்ரேமில் வச்சு இங்கே வந்து 0 XYZ வந்து நான் 0 வைக்கிறேன். ஸோ அது வந்து கீ செலக்டர் ரைட் கிளிக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டர்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கீ வந்து ஃபார்ம் ஆயிரும். இங்கேயுமே ரெட் கலரில் வந்துடும். ஓகே, இப்போ நான் அடுத்த ஃப்ரேமுக்கு இதை மூவ் ஆக போகிறேன். இந்த கலர் மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, டார்க்லேருந்து லைட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேன் வந்து கீ ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மில் XYZல கீ ஆயிருக்கு. ஆனால் இந்த கரண்ட் ஃப்ரேமில் கீ ஆகலை. இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரேமில் எங்கேயோ ஒரு இடத்துல கீ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து பழைய ஃப்ரேம் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரேமில் கீ ஆயிருக்கு அப்படிங்கிறத நல்ல டார்க் கலர் வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே, இப்போ நான் 15ல் வச்சுட்டு இந்த கேனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவ் டூல் எடுத்துட்டு நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணுறேன். இல்லைனா நான் மேலே மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செலக்டர் கீ கொடுத்துட்டோம்னா இது செலக்ட் ஆகும். இல்லைனா கீபோர்டில் எஸ்ஸை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு எல்லாமே எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே கீ ஆயிரும். ரொட்டேட்டு, ஸ்கேலு எல்லாத்துலேயும். நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா செலக்ட் பண்ணியே கீ பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரேமில் இங்கேருந்து இங்கே மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்குவாஷ் ஆகி பண்ணி போகிற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கேலை வந்து ஒரு கீ பண்ணிக்கிறேன். எனக்கு 5th வந்து 5வது ஃப்ரேமில் எனக்கு வந்து ஸ்கேல் ஆகும். அஞ்சாவது ஃப்ரேமில் ஸ்கேல் ஆகிற மாதிரி அதை கீ பண்ணிட்டேன். ஆனால் இது மூவ் ஆயிடுச்சு, மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிரான்ஸ்லேட்டை வந்து இந்த கீ ஃப்ரேமில் எடுத்துருவோம், டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கீ ஃப்ரேமில் டெலிட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னாவே இந்த கீ ஃப்ரேம் போயிடும், இந்த கீ ஃப்ரேமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம வந்து கீ பண்ணியிருக்கோம், 5th ஃப்ரேம்லையும் வந்து ஸ்கேலுக்கு கீ பண்ணியிருக்கோம். ஓகே, 10th ஃப்ரேமில் வந்து ஸ்கேலை வந்து 1 ஆக்கிறோம்.
இப்போ நான் எஸ்ஏ கொடுத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே கீப் பண்ண போகிறேன். எஸ்ஏ கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு எஸ்ஏ கொடுத்து பழகிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தனித்தனியாக பண்ணணும்னா தனித்தனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வச்சு கூட எஸ் பண்ணிக்கலாம். 5வது ஃப்ரேமில் நான் ஸ்கேல் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்றேன். 10th ஃப்ரேமில் இதை வந்து 1 ஆக்கிட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்யூஸ் ஆகி ஜம்ப் ஆகுது, அப்படியே எனக்கு மேலே போகணும். ஸோ எனக்கு வந்து ஒரு 20th ஃப்ரேமில் எனக்கு மேலே போகணும். ஸோ மூவ் டூல் எடுத்து இங்கே வச்சுட்டு எஸ். ஓகே, ஓகே இங்கே வச்சு எஸ்ஸா. இப்போ இது வந்து டிரான்ஸ்லேட்டை வந்து இங்கேருந்து எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, மேலே போயிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு மேலே போயிட்டு திரும்ப வருது, கீழே வந்து உட்கார்ந்தது நமக்கு எப்படியும் லைட்டாக ஷேக் ஆகி தான் உட்காரும். லைட்டாக ரொட்டேட் ஆகிட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன், கீப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் 0 பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து 40க்கு வச்சுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ப்ளே பண்ணி பார்க்குறது. இது வந்து ஸ்டார்டிங் 1வது ஃப்ரேம் போயிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பண்ணால் ப்ளே பண்ணி பார்க்குறது. ஸோ டைமில் அதனால நம்ம இந்த வந்து நார்மலாக வந்து இது மட்டும் அனிமேஷன் பண்ணிப்போம். இது வந்து நீங்கள் வந்து அனிமேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். இந்த டிஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் லீனியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் ஆகும். பெண்ட் ஆகுறது, ஸோ டிப்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து அனிமேஷன் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு பிகினர்ஸ்க்கான அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே தெரியாதவங்களுக்கு இதை பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு. அடுத்தடுத்து இதில் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை வந்து லைட் செட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுக்க போகிறோம். அதை தான் அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்த பாட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.